அப்பா, நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம்ப்பா. இப்போ உள்ள வாங்க போலாம். அப்பா, இது நீங்க எனக்காக கட்டின வீடுப்பா. எவ்வளவு ஆசாசையா அந்த வீட்டை கட்டினீங்க தெரியுமா? உங்களுக்கு ஞாபகம் இருக்காப்பா? கபிலன், வாங்க உள்ள போலாம். நான் வரல புனிதா, நீங்க உங்க அப்பா கூட்டிட்டு போங்க. கபிலன், ப்ளீஸ் கபிலன், இவ்வளவு தூரம் வந்துட்டு இப்படி சொல்லாதீங்க. உங்களால் தான் எனக்கு அப்பா கிடைச்சிருக்காரு. இது உங்க வீடு கபிலன். வாங்க கபிலன், ப்ளீஸ் உள்ள வாங்க. இந்த வீட்டுல எல்லார்கிட்டையும் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பல புனிதா. கோவத்துல போயிருக்கேன். இனி நான் இங்க திரும்ப வரமாட்டேன்னு மணிகண்டன் நினைச்சிட்டு இருப்பான். இப்ப நான் இங்க வந்தேன்னா அவன் என்ன வேணாலும் பேசுவான். என்ன ஏதாவது பேசினாலும் பரவாயில்ல. உங்களை ஏதாவது சொல்லிட்டான்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். கபிலன், என்ன நீங்க? அவன் சின்ன பையன். அவனுக்கு கோவப்படதான் தெரியும். அவனுக்கு யோசிக்கலாம் தெரியாது கபிலன். இவ்வளவு தூரம் வந்துட்டு நீங்க உள்ள வராம போனீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் கபிலன். உள்ள வாங்க கபிலன். இப்ப நீங்க என்ன சொன்னா வருவீங்க? இல்ல யார் வந்து சொன்னா உள்ள வருவீங்க? உள்ள வாப்பா. அந்த பொண்ணு இவ்வளவு தூரம் சொல்றாள்லப்பா. அப்பா, இந்த வீடு என்னோடதுதான்னு தெரியாது. என்ன இந்த பொண்ணு இவ்வளவு தூரம் பாத்துக்கிறாள? நீ அந்த பொண்ணோட புருஷன் தானே? உனக்கு உரிமை இல்லையப்பா? பாப்பா தம்பி. வரேன் மாமா, நான் உங்களுக்காக வரேன். வா. வல்லவா, புனிதா அப்பாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்கா. அத்தை, மணி அப்பாவை கூட்டிட்டு வரா. மணிமேகலை, வா. தெய்வானே, சீக்கிரம் வா. மாமா வந்துட்டாரு. தெய்வானே, மாமா வந்துட்டாரு. என்னங்க என்னங்க, வாங்க வாங்க வாங்க. மாமா என்னங்க, மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள. என்னங்க என்னங்க, நீங்க எங்கெங்க போனீங்க? உங்களுக்கு காணோம்னு எவ்வளவு பதறிட்டோம் தெரியுமா? மாமா, இனிமே நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் மாமா. நீங்க வாங்க, வந்து உட்காருங்க. வாங்க மாப்பிள்ள வாங்க. என்ன மாமா அது சின்ன பிள்ளை மாதிரி இப்படியா கண்ணாடி விளையாடிட்டு மாப்பிள்ளை கூட்டிட்டு வா. இருக்குது? என்ன நீங்க வாங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. கபிலன், மாப்பிள்ள உட்காருங்க. உட்காருங்க மாப்பிள்ள. பாத்துக்கோ புனிதா. எங்கெங்க போனீங்க? மாமா, எங்க மாமா போனீங்க? வல்லவன். அத்தை, மாமா சிரிக்கிறாரு அத்தை. அமுதா, என்னம்மா அது? புனிதாவால் உங்க மாமாவை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னேன். அவ கண்ணுக்கு முன்னாடி கூட்டிட்டு வந்து நிக்கிறா. அதான் சித்தி, எனக்கு ஒன்றும் புரியல. மாமாவை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. அண்ணன் வரை கூட வந்திருக்காரா? கிரேட், சூப்பர் கிரேட். புருஷனும் பொண்டாட்டியும் பெர்ஃபார்மன்ஸ்ல மாத்தி மாத்தி ஸ்கோர் பண்றீங்க. சும்மா சொல்லக்கூடாது. உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு எங்கேயாவது கதை எழுத போங்க. வசூல் சும்மா பிச்சுக்கும். மணிகண்டா, வாய மூடு. உங்க அப்பாவை தேடி கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இப்படிதான் பேசுவியா நீ? மா, அப்பாவை கஷ்டப்பட்டு தேடினது நானும் வல்லவ மாம்சம். அப்பாவை மறைச்சு வச்சவங்க எதுக்கு கஷ்டப்பட்டு தேடணும் சொல்லுங்க? நான் தான் சொன்னேன்ல புனிதா, என்னடா பிரச்சனை பண்ணலான்னு மணிகண்டன் காத்துட்டு இருப்பான்னு. கபிலன், மணிகண்டா, மாமா நாங்க தான் மறைச்சு வச்சோன்னு உங்ககிட்ட சொன்னோமா? அத நீங்க தனியா வர சொல்லணுமா? அதுக்குதான் நீங்க ஒரு அடிமையை வளர்த்து வச்சிருக்கீங்களே, அவன் போதாதா? யார சொல்ற நீ? வேற யாரு? உன் மாம, அந்த கொலைகாரன் மகாலிங்கத்தை தான் சொல்றேன். மணிகண்டா, என்ன நடந்ததுன்னே தெரியாம நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காதே. யாரு? நானு வாய் கூசமா பேசுறேனா? சரி, நீயே உன் பொண்ணு கிட்ட எப்படி அப்பாவை கண்டுபிடிச்சன்னு கேளு.